போற்றி போது சொல்லு ஏகாய் போற்றி பாகம் பெண்முருகனாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி இல்லை கல்யாணி போற்றி போற்றி பலம் போதுவமூர்த்தி வந்துட்டாரா கண்ணே? ஐயா தொடங்கி அருள் செய்யுங்க ஐயா. நன்றுடையானே தீயதில்லா நீ நரைவெள்ளேறு ஒன்றுடையாய் உமையொரு பாகம் உடையானே சென்றடையா ஆத திருவுடை யானை சிரா பள்ளி குன்றுடையானை கூற என்னுள்ளம் குளிரும் நீ சிற்றம்பலம். ஐயா சிவாயிரம். திருச்சிற்றம்பலம். கல்லால் நிழல் மலை வில்லாரருடைய கொல்லார் இணை மலர் நல்லார் துணைவரே. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். எல்லாம் வல்ல சிவகாமி அம்மை உடனாகிய அம்பலமான பெருமானது திருவருட்பெருக்கருணையினாலும் அருவான்மும்மை நாயன்மார்களது குருவருளினாலும் பேரூர் மணிவாசகர் அருட்பணி மன்றம் நடத்துகின்ற சைவ பாட வகுப்பில் இந்த இணைப்பில் இணைந்து மெய்கண்ட சாஸ்திரங்களின் சில நூல்களை படிக்க இறையருள் கருணையோடு நமக்கு அருள் செய்திருக்கிறார். அதற்கு அருள் செய்த திருவருளையும் குருவருளையும் போற்றி கேட்டு சிவபுண்ணியம் பெறுகிற தொண்டர்களின் திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மனமுடிமைகளாலே வழங்கி வருகிறோம். சைவ பாட வகுப்பின் நெறியாளரும் நாம் படிக்கின்ற நூல்களின் உரையாசிரியருமான முதுபெரும் புலவர் முனைவர் சென்னியப்பனாரையா அவர்களின் திருவடிகளையும் நூலாசிரியர் மெய்கண்ட தேவநாயனாருடைய திருவடிகளையும் நாம் அனைவரும் வணங்கி மகிழ்வோம். அன்பர்களே, நாம் மெய்கண்ட தேவநாயனார் அருளி செய்த சிவஞான போத நூற்பாவை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சிவஞான போதம் 2 பகுதிகளை பொது சிறப்பு என்று 2 பகுதிகளை உடையது. அதுல பொது பகுதியில 2 இயல், பிரமாண இயல், இலக்கண இயல். சிறப்பு பகுதியில சாதனையியல், பயனியல் என்று 2 பகுதிகள் நமக்கு அமைய பெற்றிருக்கின்றன. அதிலே நாம் சிந்திக்க வேண்டிய பகுதி எது சதீஷ்? நான்காம் நூற்பா. அந்த கரணம் அவற்றின் ஒன்றென்று அவை சந்தித்தது ஆன்மா சகசமல துணராது அமைச்சு அரைசு ஏய்ப்ப நின்று அஞ்சவத்தைத்தே. இது ஆன்மாவுக்கு இலக்கணம் சொல்லுகிற பகுதி. 3ஆம் நூற்பாவில ஆன்மாவுக்கு பிரமாணம் கூறினார். ஆன்மா உண்டு என்று காட்டினார். இனி ஆன்மா அடையும் அவத்தைகளை கொஞ்சம் சுருக்கமா காட்டினார். இந்த 4ஆம் நூற்பாவில் அவத்தைகள் விரிவாக கூறுகிறார். மேலும் இத அவத்தை விரிவாக கூறுவதால இதுவும் அது என அருமையாக நமக்கு காட்டினார். 3ஆம் நூற்பாவில் ஆன்மா உண்டு என்று 3ஆம் நூற்பாவை பற்றி சொல்லுகிற பொழுது இந்நூற்பா என்ன முதலிற்றோயினின் ஆன்ம பிரகாசம் உணர்த்துதல் முதலிற்று என்று காட்டினார்.
ஆன்மா உண்டு என்பது 3ஆம் நூற்பாவில சொல்லி, ஆன்ம பிரகாசத்தை 4ஆம் நூற்பாவிலேயும் 7ஆம் நூற்பாவிலேயும் மெய்கண்டார் அருளியிருக்கிறார் என்று 3ஆம் நூற்பாவின் கீழேயே ஆசிரியர் காட்டினார். இந்த 4ஆம் நூற்பாவில 3ஆம் நூற்பாவில கூறியதைப் போல அந்தக்கரண ஆன்மாவாதி என்ற ஒருவர்கள் அந்தக்கரணமே ஆன்மா என்று சொன்னார்கள். அந்தக்கரணம் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். மனம் பற்றும், புத்தி உறுதிப்படுத்தும், சித்தம் சிந்திக்கும், அகங்காரம் தொழில்படுத்தும், மேல எழுந்தார். ஆனால் மனம் நினைக்குமே தவிர தன்னை நினையாது. புத்தி உறுதிப்படுத்துமே தவிர தன்னை அறியாது. எனவே ஆன்மா தன்னையும் அறியும், பிற பொருளையும் அறியும். எனவே அந்த கரணங்களுக்கு வேறாக ஆன்மா உண்டு என்று காட்டினார். 4ஆம் நூற்பாவில சொல்லப்படுகிற செய்தி 3 செய்திகளை அருமையாக காட்டுகிறார். அதனால இந்த 4ஆம் நூற்பாவை 3 கூறுகளாக பிரித்தார். ஒன்று, அந்த கரணம் அவற்றின் ஒன்றன்று. இதான் முதல் கூறு. இவ்வான்மாவாவது அந்த கரணங்களாக சொல்லக்கூட மனோ புத்தி அகங்கார சித்தங்களில் ஒன்றன்று. இதற்கு ஏற்ப அதுல இருக்கிற மேற்கோளுக்கு ஏற்ப ஏதுவும் அது விளக்க 4 வெண்பாக்களையும் காட்டினார். 2ஆம் கூறுதான் நாம் சிந்திக்க வேண்டும். 2ஆம் கூறு, ஆன்மா அந்த கரணங்களை வேறாக உள்ளது என்றாலும் கூட ஆன்மா உண்டு என்பது என்ன காட்டினார்? ஆன்மா இல்லைன்னு ஒருத்தர் சொன்னார்கள். உடம்பே ஆன்மான்னு சொன்னார்கள். அதன் பிறகு இந்திரியங்களே ஆன்மான்னு சொன்னார்கள். பிறகு நுண்ணுடம்பே ஆன்மா என்று சொன்னார்கள். பிராணவாயுவே ஆன்மா என்று சொன்னார்கள். பிரம்ம ஆன்மா என்று சொன்னார்கள். சமுதாய கூட்டமே ஆன்மா என்று சொன்னார்கள். அந்த கரணமே ஆன்மா என்று சொன்னார்கள். இந்த 8 பேருக்கும் விளக்கமா சொல்லி அதைக்கு வேறாக ஆன்மா உண்டு என்று காட்டினார். இனி இந்த ஆன்மா அறிவுடையதுதான். ஆனால் கூடவே அறியாமை என்கிற ஒரு மலம் உடையது. அதனால் அதற்கு அறிவு மறைக்கப்பட்டிருக்கிறது என்ற பகுதியை தெளிவுபடுத்துவதற்காக எடுத்துக்கொண்ட கூறு 2ஆம் கூறு. இனி ஆன்மா எதற்கு வேறாக இருக்கிறது என்று நாம் பார்த்து வந்தோமே, அந்த ஆன்மா அறிவு பெறுவதற்கு துணையாக இருப்பது அந்த கரணம் என்று 4ஆம் நூற்பாவில காட்டினார். அப்ப அந்த கரணம் ஆன்மா அறிவு விளக்கம் பெற துணை நிற்கிறது. அந்த கரணங்களை கொண்டு ஒரு மன்னன் அமைச்சர்களை கொண்டு அரசாட்சி செய்வதைப் போல கருவிகரணங்களை கொண்டு வினையினுடைய இன்பதும் அனுபவங்களை உயிர்கள் நுகர்கின்றன என்பதை காட்ட வந்தார் இந்த 4ஆம் நூற்பாவில. அதனால் முதல் கூறுல ஆன்மா அந்த கரணங்களில் ஒன்றொன்றுன்னார். 2ஆவதுல சொன்னார் அந்த ஆன்மாவும் சகசமலத்தினால் உணர்வென்று. ஆமா. ஆக அந்த கரணங்கள் வேறாக இருந்தாலும் கூட ஆன்மா அறிவுடையது. ஆனாலும் செம்பில் கழிப்பு போல உடனே இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவோடு பிரிப்பின்றி இருக்கக்கூடிய ஆணவ மலத்தால் ஆன்மாவின் அறிவு மறைக்கப் பெற்றிருக்கிறது. இந்த உண்மையை நாம் கண்டுபிடிக்கணும். நம்முடைய அறிவு ஆணவ மலத்தால் மறைக்கப்பட்டிருக்கிற காரணத்தினாலேதான் நம்முடைய வாழ்க்கையில் தெளிவு இன்மை நமக்கு வருகிறது. இது தெரியாமல் ராகு தோஷம், செவ்வாய் தோஷம், சனி தோஷம், பக்கத்து வீட்டுக்காரர் சரியில்லை, எதிர்த்து வீட்டுக்காரர் சரியில்லை, உடன் பிறந்தார் சரியில்லை, குழந்தை சரியில்லை, என்ன மனைவி சரியில்லை என்பதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கொண்டு நாம் முதலில் தெளிவின்மையாக இருக்கிறோம்.
அத்தனை குற்றங்களுக்கும் காரணம் நம்முடைய அறியாமைதான் காரணம் என்பதை நாம் உணர வேண்டும். அதான் இந்த பகுதியில காட்டுகிறார். ஆன்மா எதனால அறிவில்லாமல் போய்விட்டது? அறிவு இருக்குது, அறிவு மறைக்கப்பட்டிருக்கிறது. இது ரொம்ப நல்ல இடம்ங்க. ஆன்மா சகசமலத்தினால் உணரும். உடனே அது ஏது காட்டினார்? ஏன் சாமி சகசமலத்தினால் உணர வேண்டும்னு சொல்றீங்க? ஆமா, அந்த சகசமலை என்ன செய்யுதுன்னு தெரியுமா? ஆன்மாவினுடைய அறிவை திரோதகமாக இருந்து மறைத்துக் கொடு நிற்றலாம். ஆமா, இப்ப என் முகம் உங்களுக்கு தெரிகிறது. இதை வச்சுட்டா முகம் தெரியல, இதை எடுத்துட்டா தெரியுது. அது மாதிரி ஆன்ம அறிவை முழுதையும் மறைப்பது ஆணவமலம். நியாயமா அந்த சைவ சித்தாந்தம் போயிருந்தால் ஏனையவர்களோடு தவறுதலா கொள்ளுகிற பழக்கம் வராமல் இருக்கும் என்று நான் எண்ணுவது உண்டு. எனவே அது ஞான திரேதகமாக என்று தேவாய் அப்படின்னா ஆன்மா அறிவுடைய பொருள். ஆனா அறியாமை ஆகிய ஆணவமலை எப்படி மறைச்சிருக்குதுன்னு கேட்டா, ஆன்மாவுக்கு அறிவு இல்லை என்று கூறும் அளவு மலம் ஆன்மாவை எவ்வளவு பெரிய உண்மை பாருங்க. வாழ்க்கையில துன்பம் வந்தால் யாராவது இடத்துல கேட்போம், அல்லது ஜோதிடம் பார்ப்போம். ஆனால் சிவஞான போதம் படிக்கணும்னு ஒரு சிந்தனை மக்களுக்கு வராமல் போகிறது. நமக்கே இத்தனை நாளை கழித்து சென்னியப்பனாரால் கிடைக்கப்பெற்றது இல்லையா? எனவே ஆன்மாவின் அறிவு இல்லை என்று கூறும் அளவு அந்த மலம் ஆன்மாவின் அறிவை மறைத்துக் கொண்டு இருப்பதால் ஆன்மாவுக்கு அறிவு செயல்படாமல் போனது. ஆன்மாவின் அறிவை மறைப்பதே ஆணவத்தின் இயல்பு. ஆன்மா ஆணவத்தோடு மட்டும் இருக்கிற நிலையிலே ஆணவம் அதன் அறிவை முழுவதுமாக மறைத்திருக்கும். அறிவு சிறிதுமில்லாமல் ஆன்மாவாகிய ஒரு பொருள் உண்டு என்பதை கூட அறிய முடியாமல் ஆன்மா மூழ்கி கிடக்கும். இந்த நிலையை நம்முடைய பெரியவர்கள் தனிமை என்று வைத்தார். வடமொழியில கேவலம் என்று நமக்கு கூறினார். கேவலம்னா உலகியல்ல சொல்ல கேவலம் ஒருத்தர் மதிக்கல. என்ன சைவ சித்தாந்தத்துல சொல்லுகிற கேவலம் தனிமை என்று சொல்லப்படுவது. அது கேவலவத்தை என்று சொல்லப்படும். ஆணவம் என்ன செய்யும் கேட்டா, நிலையில்லாதவற்றை நிலை என்று உணரும் நிலைக்கு கொண்டு செல்வது இந்த அறியாமைதான். எனவே வாழ்க்கையில் நமக்கு எல்லா துன்பத்திற்கு காரணம் அறியாமையாகிய ஆணவமலமே ஆகும் என்ற கருத்தை இந்த நூற்பாவில இந்த கூறில நமக்கு பகுதி 27வது வெண்பா பாருங்க. மாயா தனு விளக்கா மற்ற உள்ளம் காணாதில் ஆயாதாம் ஒன்றை அதுவாய் வீயாத வன்னிதனை தன்னுள் மறைத்து ஒன்றாம் காட்டம் போல் தன்னை மலம் அன்று அணைதல் தான். ஆமா, முதல் வரியில பாருங்க, உள்ளம் கொஞ்சம் பெருசு பண்ணுங்க. உள்ளம் உள்ளம் என்பது ஆன்மாவை குறிப்பது. இந்த உள்ளம் ஆணவத்துல மறைந்து கிடக்கிறது. இந்த கூறினுடைய செய்தி என்ன? ஐயுணர்வி இந்த ஆன்மா சகசமலத்தினால் உணர்வின்றே. அப்ப உள்ளம் அதாவது ஆன்மா என்ற ஒன்று இல்லை என்று சொல்லும்படியாக ஆணவத்தில் மறைந்து கிடைக்கக்கூடிய ஆன்மா மாயா தனு விளக்கா. மாயையிலே இருந்து கிடைக்கக்கூடிய இந்த உடம்பு மாயா, மாயையின் காரியம் உடம்பு. இந்த உடம்பு மாயையின் காரியம்.
அந்த மாயையின் காரியமாக இருக்கிற உடம்புக்கு சைவ சித்தாந்தத்துல தனு என்று பெயர். அந்த உடலை விளக்கா காணாதேல். ஒரு இருட்டுல இருக்கிற பொழுது ஒரு விளக்க கொண்டு பொருளை அறிவதைப் போல நம்முடைய உடம்பை கொண்டு நாம் உலகப் பொருள்களை பார்க்கிறோம். அப்படி காணாதேல் ஒன்றை ஆயாதான். ஆமா, எந்த ஒரு பொருளையும் அறியாது. நீங்க உடம்பில்ல கண்ணுன்னு வச்சுக்கங்க. கண்ணு இல்லைன்னா என்ன தெரியும் பாக்குறீங்க? நினைச்சு பாருங்க. கண்ணை மூடி ஏதாவது தொலாவி பாருங்க. காது இல்லைன்னு வைங்க. ஐயா பாடத்துக்கு வர்றீங்களா? நாளைக்கு வரேன். ஒண்ணும் கேட்காது. இப்ப சாமி எவ்வளவு பெரிய கருணை எனக்கு கொடுத்திருக்கு. எனவே இந்த உடம்ப கொண்டு உயிர் ஒன்றை ஆயாதான் எந்த பொருளையும் அறியாது. இனி மற்றும் மலம், இந்த மலம் இருக்கிறதே மாயை கண்மங்களுக்கு வேறாக உள்ள ஆணவ மலம். அந்த மலம் ஆணவ மாயை கண்மங்களுக்கு வேறாக உள்ள ஆணவ மலம் தன்னை அன்று அணைதல். ஆன்மா என்னைக்கு உண்டோ அன்றே உண்டு. அனாதியே பற்றி நிற்கிறது. அதுவாய் வீயாமல். அது எந்தெந்த பொருள்களை பார்க்கிறீர்களோ எல்லா இடத்திலேயும் மறைந்து அதுவாக மறைத்துக் கொண்டிருக்கிறது. அது எது போல என்று சொன்னார், வன்னிதனை தன்னுள் மறைத்து ஒன்றாம் காட்டம் போல். வன்னி என்று சொன்னால் நெருப்பு என்று பொருள். காட்டம் என்ற விறகுன்னு பேர். ஒரு விறகு எடுத்தீங்கன்னா விறகுதான் தெரியும். ஒரு விறக இன்னொரு விறகோடவோ உராசினீங்கன்னா விறகுக்குள்ள இருந்து நெருப்பு வரும். இப்போ விறகு நெருப்பை மறைத்து வைத்திருக்கிறது. விறகு நெருப்பை மறைத்து வைக்கிறது. அதை போல் தன்னிதனை, அந்த நெருப்பை தன்னுள் மறைத்து விறகு கட்டக்குள்ள நெருப்பை வைத்திருக்கிற ஒன்றாக நிற்க விறகு போன்றதாகும். இது ரொம்ப நல்ல பகுதிங்க. எனவே ஆன்மா மாயாமல காரியமான உடம்பை இறையருளால் பெற்றுள்ளது. அந்த உடம்பை கொண்டுதான் எல்லாவற்றையும் அறிகிறது. ஆன்மா என்று உண்டோ அனாதிகாலம் தொட்டே ஆணவமலம் உள்ளது. அது எது போல என்றால் ஒரு விறகுக்குள்ளே தீ மறைந்திருப்பதை போன்றதாகும். எனவே விறகாகவே இருக்கும். விறகினுள்ளே தீ மறைந்திருக்கும். விறகாகவே இருக்கும். அது சூரியகாந்தக்கள் இடத்திலே சூரியகாந்தம் மறைந்திருக்கும். சூரியகாந்தமாகவே இருக்கும். அவற்றை போல ஆணவம் ஆன்மாவை மறைத்திருக்கும். ஆக மாயையின் காரியமானது உடம்பு. அதனால மாயை காட்டினார். மலம் என்பதை கடைசியில காட்டினார். மலம் என்று ஆன்மா உண்டு அன்று மலம் தன்னை அணிந்திருக்கிறது. அப்ப மாயைக்கும் ஆணவத்திற்கும் என்ன வேறுபாடு என்றால், உயிரின் அறிவு நிகழவொட்டாமல் தடுப்பது ஆணவம். உயிரின் அறிவு விளங்க துணையாயிருப்பது மாயை. ஆக உயிர் சகசமலத்தினால் உணர்வின்று என்று பகுதியை தெளிவுபடுத்த வந்த வைகண்ட சிவம், சகசமலம் என்பது ஆன்மாவோடு தோன்றியது. சகசமலம் உடன் தோன்றியது என்று பொருள். அது செம்பில் கழிப்பு போல நாங்க பாருங்க. ஒரு செம்பு பாத்திரம் என்னைக்கு உண்டோ அந்த இரும்பு அப்பவே கழிப்பு உண்டு. அதுபோல ஆன்மா என்று உண்டோ அன்றே உண்டு அறியாமையாகிய ஆணவமலம். ஆணவமலத்தினுடைய செயல்பாடு என்ன? உயிருக்கு அறிவு செயல்பட முடியாமல் தடுப்பது. மாயையினுடைய செயல் என்ன?
துணையாக இருப்பது. எனவே ஆன்மா உணர்வின்று என்று இந்த பகுதி நல்ல பகுதி. இனி ஆன்மா அறிவு முழுவதையும் மறைத்துக் கொண்டிருக்கிற ஆன்மாவுக்கு கடவுள் மாயையின் காரியமான உடம்பை கொடுத்தார். இந்த உடம்புல 5 பகுதிகளை நமக்கு கூறினார்கள். ஆன்மா உடம்போடு கூடி செயல்படுகிற பொழுது இப்ப நாம் எல்லாரும் நனவு நிலையில இருக்கிறோம். பிறகு தூங்குவோம். தூங்குற போது சில நேரம் கனவு வரும். கனவுக்கு அப்புறம் கொஞ்சம் தூங்குவோம். அப்புறம் ஆழ்ந்த உறக்கம் இருக்கும். மூச்சே இல்லாத நிலைமை சில நேரம் உண்டு. இது மனிதனுக்கு 5 நிலை வேறுபாடுகள் உண்டு. அந்த 5 நிலை வேறுபாடுகளை நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்படங்கள் ரொம்ப மிகப்பெரிய ஞான சிந்தனை இந்த பகுதி. பொதுவா திடீர்னு ஒருத்தர் மயக்கம் போட்டா உடனே மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போறோம் இல்லையா? அங்க பார்த்து ஹார்ட்ல ஒரு 2 அடைப்பு இருக்கு. ஆபரேஷன் பண்ணா பரவாயில்லன்னு கருவிகள் மூலமா கண்டுபிடிக்கிறார்கள். ஆனா கருவிகள் காண முடியாத உயிர் 5 அவத்தைப்படும்னு கண்டுபிடிச்சாங்க பாருங்க. எவ்வளவு பெரிய ஞானம் என்று சிந்தித்து பாருங்கள். அதனால் 4ஆம் நூற்பாட்டுல நிறைவாக சொல்லப்பட்டது, அமைச்சு அரசு ஏய்ப்ப நின்று 5 அவத்தைத்தே. அவத்தை நிலை வேறுபாடு. அதை தனியா பிரித்து காண்பிக்கிறார். ஆக 3வது செய்தியாக 4ஆம் நூற்பா கூறுவது, இவ்வான்மா சாக்கரம் சொப்பனம் சுழித்தி துரியம் துரியாதீதமாயுள்ள அப்ப ஆன்மாவுக்கு இறைவன் அறியாமையிலே கேவல நிலையில கிடக்கிற உயிருக்கு கடவுள் மாயையிலே இருந்து தனு கரண புவன ஆகியவற்றை கொடுத்தான். அப்படி கொடுத்த இந்த உடம்புல கருவிகள் கூடி பிரிகிற நிலையை 5ஆக நாம் பார்க்கலாம். அவையாவன நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்படங்கள். தமிழ்ல, வடமொழியில சாக்கரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம். இது வடமொழியில மேற்கோள் பகுதி இருக்கிறது. உரையாசிரியர் அதற்கு அப்படியே தமிழ்ல நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்படங்கள் ஆகிய நிலை வேறுபாடு. நல்ல பகுதி பாருங்க. கொஞ்சம் கீழே காமிங்க மேற்கோள் பொருள்ல. நிலை வேறுபாடு. நிலை வேறுபாடு மட்டும் கொஞ்சம் தெளிவா தெரியற மாதிரி அடிக்கோடுங்க. நிலை வேறுபாடு இதுக்கு பேரு தான் அவத்தைன்னு பேரு. வடமொழியில அவத்தைன்னு பேரு. தமிழ்ல நிலை வேறுபாடு. நிலை வேறுபாடு அங்க நிறுத்திருக்க. அந்த நிலை வேறுபாடுக்கு தமிழ்ல என்ன பெயர்? நிலை வேறுபாடு. இந்த உடம்பு மாயையின் காரியம். இந்த உடம்புல இருக்கிற பொழுது கருவிகள் கூடும் குறையும். அப்படி கூடி குறையிருக்கிற நிலைக்கு நிலை வேறுபாடு என்று பெயர். சரி. ஆக ஆன்மா 5 நிலை வேறுபாடுகளை அடையும். ஏன்? அது எதனால அப்படி சொல்றீங்கன்னா, அதுதான் மல சொரூபத்தின் மறைந்து அரூப சொரூபியாய் நிற்றலான். ஆமா. ஆணவ மலத்தால மறைக்கப்பட்டிருக்கிறது ஆன்மா. அப்படி மறைத்திருக்கக்கூடிய அந்த ஆன்மா உருவம் இல்லாத நிலையில தத்துவமாகிய கருவிகளுடன் கூடியிருக்கிற நிலையில அந்த ஆன்மா வினைக்கு ஏற்ப செயல்படுகிற பொழுது தத்துவ கருவிகளை இறைவன் கூட்டி வைப்பான். அது தனு கரணம்னு பேர். அந்த கருவிகளினுடைய எண்ணிக்கை கூடியும் குறைந்தும் வரும். அப்படி கூடியும் குறைந்தும் வருகிற செயல்பாட்டில 5 வகையான நிலை வேறுபாடுகளை அடையும் என்று காட்டுகிறார். இங்கேயும் பாருங்க, 5 நிலை வேறுபாடு. அப்ப 5 அவத்தை. இந்த 5 நிலை வேறுபாடு என்பது மேற்கோள் எங்க சொல்லியிருக்கிறார்?
பஞ்சாவதித்தனாய் பாருங்க, பஞ்சாவத்திதனாய். இந்த பஞ்சா அவத்திதனாய் என்பதற்கு தமிழ் சொல் என்ன? ஏதுவின் பொருள்ல 5 நிலை வேறுபாடு. 5 நிலை வேறுபாடு. இந்த பகுதியை விளக்குவதற்கு ஆசிரியர் 2 வெண்பாவை எடுத்துக் கொள்ளுகிறார். அன்பர்களே, அவத்தை என்பது உயிருக்கு உடம்பு கிடைத்த பிறகு அடையக்கூடிய நிலை வேறுபாடு. ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த அவத்தை காரணவத்தை, காரியவத்தை என்று சொல்லுவார்கள். காரணவத்தை, காரியவத்தை. காரியத்திற்கு மூலமாக இருப்பது காரணம். அந்த காரணவத்தை, காரியவத்தை என்கிற 2 நமக்கு காரணவத்தை 3 வகையா பிரிப்பார்கள். கேவலம், சகலம், சுத்தம். காரியவத்தை நனவு, கனவு, உறக்கம், பெருறக்கம், உயிர்ப்படங்கள். அப்ப காரணவத்தையில இருக்கிற கேவல காரியவத்தை 5ம், காரணவத்தில் இருக்கிற சகலத்தில் காரியவத்தை 5ம், காரணவத்தில் இருக்கிற சுத்தத்தில் காரியவத்தை 5ம் ஆக 15 நிலை வேறுபாடுகளை உயிர் அணையும். ஓ, கேவலத்தில் கேவலம், சகலத்தில் சகலம், சுத்தத்தில் சுத்தம் என்று அத பல வகையாக சொல்லுவார்கள். இப்பொழுது உயிர் அறியாமையாகிய ஆணவ மலத்தில் இருந்தது. கடவுள் பார்த்தார். அதற்கு காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் இந்த 5ஐயும் கொடுத்தார். 5 சட்டைன்னு பேர். பஞ்ச கஞ்சுகம் என்று சைவ சித்தாந்தர வடமொழியில சொல்லுவார்கள். அந்த 5 சட்டையை பெற்ற பொழுது ஆன்மாவுக்கு புருடன் என்று பெயர். இப்ப ஆன்மா புருடனாக நம்முடைய உடம்புல மூலாதாரத்துல இருக்கும். அந்த உயிர் அறிவு விளக்கம் பெறும் பொருட்டு, தான் ஈட்டிய வினையை அனுபவித்து கழிக்கும் பொருட்டு அன்றாடம் அந்த மூலாதாரத்திலிருந்து ஆன்மா தொப்புளுக்கு வரும் உந்தி. இது முதல்ல போற்றி பொருள்ல உந்தி வியற்கட்டுன்னு படிச்சோம். உந்திக்கு வரும். அங்கதான் பிராணவாயுவே வந்து சேருகிறது. அதற்கு மேல வந்தால் நெஞ்சுக்கு வரும். அங்க சித்தம் என்கிற கருவி வந்தது. இப்ப கீழே புருடன், மேல வருகிற போது பிராடன், புருடன், பிராணவாயு 2. இங்க இருதயத்துக்கு வருகிற பொழுது புருடன், பிராணவாயு, சித்தம் இந்த 3ம். இனி அடுத்து இங்க வந்து சேரும் அந்த கழுத்து. அந்த பகுதி வருகிற பொழுது புருடன், பிராணவாயு, சித்தம் இது கூட 9 வாயுக்கள். அப்போ 9, 3, 12. அதன் பிறகு அந்த கரணங்கள்ல சித்தம் வந்து விட்டது. மனம், புத்தி, அகங்காரம் 15. இனி அறிகருவிகளின் விடயம் 5. அது என்ன? ஓசை, ஊறு, உரு, சுவை, நாற்றம். தொழிற்கருவிகளின் விடயம் 5. கொடுத்தல், பேசுதல், நடத்தல், ஏற்றல், இடுதல் 5 ஆக 15, 10, 25 கருவிகள் செயல்படும். இனி இந்த ஆன்மா புருவனுக்கு வரும். இது ஓலக்கமண்டபம்னு போற்றி போரடையில படிச்சிருப்போம். அங்க இருக்கிற பொழுது இந்த 25 கூட அறிகருவிகள் 5, தொழிற்கருவிகள் 5 ஆக 10, 35 கருவிகள் செயல்படும். இதுக்கு நனவுன்னு பேர். இதுக்கு கனவுன்னு பேர். அடுத்து நெஞ்சுக்கு உறக்கம்னு அந்த இடம். அதன் பிறகு பேருறக்கம், தொப்புள். உயிர் படங்கள் மூலாதான். அப்ப உயிர் கீழே இருந்து அப்படி கருவிகள் கூட்டிட்டு வந்தா மேலாளவத்தைன்னு பேர். கீழே போனா கீழாளவத்தைன்னு பேர். அந்த கேவலத்தில் சகல நிலையைத்தான்
28வது வெண்பாவில் காட்டுகிறார். கீழந்து பாருங்க. முதல்ல வெண்பாவை படிச்சிருவோம். ஒன்று அணையா மூலத்து உயிர் அணையும் நாபியினில் சென்றணையும் சித்தம் இதயத்து மன்றையே ஐயைந்தான் நன்னுதலில் கண்டத்து வாக்காதி மெய்யாதி விட்டு அகன்று வேறு. ரொம்ப எளிமையான பாட்டுங்க. ஆமா, நம்ம படிக்கிற பொழுது கொஞ்சம் அது என்ன சொல்றது, கடினமா டஃப்பா தெரியும். ஆனா கொஞ்சம் அதை பார்க்கிற முறைய கையாண்டால் உயிர் அணையா மூலத்து ஒன்று. இந்த உயிர இருக்கிறதே அந்த புருடன், அது எந்த கருவியும் சென்றடையாமல் மூலாதாரத்துல ஆன்மா உடுத்தி இருக்கும் புருடன் என்ற பெயரில் இருக்கும். ஆக மூலத்து ஒன்றடையா ஒன்று. இனி உயிர் நாபியினில் அணையும். அப்ப ஆன்மா மூலாதாரத்துல இருந்து மேல உந்திக்கு வரும். அப்ப புருடனும் பிராணவாயு என்ற ஒரு தத்துவம் கூடும். அப்ப பிராணவாயு புருடன் 2 கருவிகள் தொழிற்படும். அது என்ன சொன்னார்? சென்று அணையும் நாபியினில் உயிர்னார். இப்ப உயிர் அணையும் நாபியில், அங்க உயிர் என்பது காற்று, பிராணவாயு பொருள். இனி அடுத்து கண்டத்து வாக்காதி மெய்யாதி விட்டு. கண்டத்து வாக்காதி, வாக்கு முதலா சொல்லக்கூடிய அறிகருவிகள், மெய் முதலா சொல்லக்கூடிய தொழிற்கருவிகள். அப்போ வாக்கு, வாக்கு என்பது கண்மேந்திரியம், அதாவது தொழிற்கருவிகள். மெய் முதலா சொல்லப்பட ஞானேந்திரியங்கள். இந்த பாடல்ல கண்டத்து, இந்த இடத்துல வாக்கு, வாக்கு என்பது தொழிற்கருவி, பேசுதல். மெய் உடம்பு, அது அறிகருவி. அந்த 5 5 10ஐயும் விட்டு 25ஆக இருக்கும். நன்னுதலில், இத நன்னுதல்னு பேர். நுதல் விழி நாட்டத்து இமையோன் கோவில் என்னுடைய தமிழ்ல இலக்கியங்கள் போற்றின சிவபெருமானை. இதுக்கு நுதல்னு பேர். இந்த நன்னுதலில், இந்த இடத்துல வாக்காதி மெய்யாதி, வாக்காதி மெய்யாதி மன்ற ஏய் ஐயைந்தான். இப்ப வாக்காதி மெய்யாதிய 2க்கு சேர்த்துக்கணும். இங்க விட்டு அங்க ஏய், ஏய்னா பொருந்தின்னு அர்த்தம். கூப்பிடுறதுன்னு வச்சுக்காதீங்க. ஆமா, ஏய்னா பொருந்தி. வாக்காதி மெய்யாதி கண்டத்துல விட்டு, நன்னுதல்ல பொருந்தி, அறிகருவிகளும் தொழிற்கருவிகளும் அப்படி வருகிற பொழுது அது 35. இந்த முறையில ஆன்மா இப்படி செயல்படும். இந்த பகுதியை ரொம்ப அருமையா சிவப்பிரகாசத்துல நாம் படித்தோம். 117 118வது பக்கம் வகுப்பு முடித்த பிறகு சிவப்பிரகாச நூலை பாருங்கள். அதுல 83வது பக்கம் ஒரு நினைவில் கொள்ள வேண்டிய பகுதி 1. புருடன் என்பது ஆன்மா அன்று. நிறைய பேர் ரொம்ப மயங்குவாங்க. புருடனே ஆன்மான். அது ஆன்மாவுக்கு ஒரு பெயர் புருடன். அது புருட தத்துவம்னு பேர். அது வித்யா தத்துவங்கள்ல காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், இந்த 5 கூடிய நிலைதான் புருட தத்துவம். அப்ப ஆன்மாவின் அறிவையும் ஆன்மாவின் செயலையும் கொஞ்சம் செயல்பட தூண்டி ஆணவத்தை சிறிது நீக்கி உலகப் பொருள்களை அனுபவிப்பதற்கு ஏற்ற தகுதியுடையது ஆக்குவதுதான் அந்த புருட தத்துவம். அது பஞ்ச கஞ்சுகம் என்று வடமொழியில சொல்லுவார்கள். அவத்தை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். காரணவத்தை, காரியவத்தை. காரணவத்தை கேவல சகல சுத்தம், காரியவத்தை நனவு கனவு உறக்கம் பேருறக்கம். ஆக
4, 3, 5, 3, 15 நிலை வேறுபாடுகள். இது 83வது பக்கம். அழகா ஆசிரியர் காட்டியிருக்கிறார், உரையாசிரியர். 84வது பக்கமும் அந்த கேவல சாக்கிரம் என்றும், கேவல சொப்பனம் என்றும், கேவல சுளுத்தி என்றும், கேவல துரியாதீதம் என்றும் ரொம்ப அருமையா காட்டுகிறார். அங்க கருவிகள் குறைய குறைய அது கீழால் அவஸ்தை என்றும், கருவிகள் கூடி மேல வர வர மேலால் அவஸ்தையும் என்று சொல்லுவார்கள். இப்படி கேவல நிலையில அடையக்கூடிய 5 நிலை வேறுபாடு தான். இதுல இந்த தத்துவ கருவிகள் கூடுதலும் குறைதலுமா இருக்கும். இனி சகலத்தில் நனவு கனவு உறக்கம் பேருறக்கம் உண்டு. அந்த சகலத்துல சிவதத்துவங்கள் நனவுல 5, கனவுல 4, உறக்கத்துல 3, பேருறக்கத்துல 2, உயிர் படங்கள் 1. சிவதத்துவம் மொத்தம் 5. சிவம், சக்தி, சாதாக்கியம், ஈஸ்வரன், சதாசி ஈஸ்வரன், சுத்தவித்தை, இப்படி இந்த 5. இந்த குறிப்பை எடுத்துக்காட்டு வெண்பா 2, அதாவது வெண்பா வரிசையில் 29வதுல காட்டுகிறார். லாடத்தே சாக்கிரத்தை எய்திய உள்ளம் லாடத்தே ஐந்தவத்தை எய்தும். லாடம் இந்த இடத்துக்கு லாடத்தானம். அங்க என்ன சொன்னார்? நன்னுதல். நூல் படிக்கிற பொழுது ஒரே இடத்தை சொல்லி வருகிற பல சொற்களை கொஞ்சம் திருப்பி பார்த்தால் பிரிதோர் இடத்துல படிக்கிற பொழுது மயக்கம் வராது. ஆமா, சிறந்த நூலாசிரியர்கள் அழகே ஒரு இடத்துக்கு என்னென்ன சொல்லுண்டோ அதை அந்த நூலை பூரா பயன்படுத்திடுவாங்களாம். எங்கெங்க வருதோ அது அடிக்கடி நம்முடைய உரையாசிரியர் பெருமானார் நினைவு கொண்டே இருப்பார். லாடம் இது முன்வெட்பாளர் சொல் நன்னுதல்னார். இப்ப லாடம் லாடம் என்பது நன்னுதல் தான். அது புருவ நடுவின்கண். ஆமா. சாக்கரத்தை எய்திய, சாக்கரம் என்பது நனவு. வடமொழி சொல்லும் தமிழ் மொழி வர்ற போது கொஞ்சம் தடுமாற்றமாயிரும். ஒரு சொல்ல பிடிக்கிறக்குள்ளேயே 1 மாசம் ஆகுது. இது 2ஐயும் போட்டு குழப்பம்னா ஒரு ஜென்மம் காலியா போயிரும் போல. அதனால எனக்கு அந்த அனுபவம் உண்டு. அப்படி கண்ணை மூடிட்டு சாக்கரை சொப்பனம் சுழித்து துரியாது இதம்பார். போய் தற்கொலை பண்ணிக்கலாம்னு இருக்கு. ஒண்ணும் மண்டையில அது சும்மா அவரு கடகடன்னு குற்றால அருவியா கொட்டுவார் பேராசிரியர் வையாபுரி அறிஞர். ஆனா அவங்க வகுப்புல போந்து தூங்குன பொண்ணுங்க இப்ப நான் சாக்கிர சொப்பனம் சுழித்து துரியாது இதம்னு அவருல ஒரு மைக்ரான் அளவு நான் சொல்லுவேன். அது நனவு கனவு உறக்கம் பேருறக்கம் உயிர்ப்படங்கள். இப்ப லாடத்தே இந்த இடத்துல நன்னுதல்ல சாக்கிரத்தை எய்திய உள்ளம். ஆமா, அது 70 அதாவது 35 கருவிகளும் எழுச்சியுற்று தொழிற்படும். அந்த புருவ நடுவிலேயே ஐந்தவத்தை எய்தும். இதுதான் இப்ப நாம பாக்குற பகுதி. முதல்ல என்ன பார்த்தோம்? இந்த இடத்துல இருந்து 35, 25, 3, 2, 1. 1, 2, 3, 25, 35. இது கேவல நிலையிலே வரக்கூடியது. இனி சகல நிலையில இங்கேயே 5 அடையுமா? இந்த புருவ நடுவிலேயே லாடத்தை சாக்கிரத்தை எய்தி உள்ளம் லாடத்தே ஐந்தவத்தை எய்தும். ஆமா, அந்த லாடத்திலேயே 5வத்தை எய்தும். இப்ப லாடத்தை சாக்கிரத்தை எய்திய உள்ளம் லாடத்தை 5வத்தை எய்தும். 2 வரி பொருள் பார்த்துட்டோம். இனி அதற்கு மேல இங்கேயே நனவு கனவு உறக்கம் பூர்வரக்கம் வரும். லாடத்தே 3வது லாடத்தை இருக்குது பாருங்க. முதல் வரி லாடம், 2வது லாடம், 3வது லாடம். அந்த லாடத்தே புருவ நடுவுல அவ்வப்ப இந்திரியத்து அத்துறைகள் கண்டு அந்த இந்திரியங்களால துறை அந்தந்த புலன்களை எல்லாம் உணர்ந்து கண்டு அதுவே அவ்வவற்றின் நீங்கள் அந்தந்த புலன்களை உணராமல் மறந்துவிடும். இப்படி நிகழ்வது சகல அவத்தை. அது ஆங்கு என்று காட்டினார். அது வடமொழியில சகல அவத்தை என்று சொல்லுவார்கள். இனி அது ஆங்கு அந்த சுத்தவத்தையும்
நின்மல சாக்கிரம் முதலியவை 5 வகைப்படும். அப்போ அதுவே என்பத வரைக்கும் சகலத்தில் சகலம். இனி அது ஆங்கு என்பது சுத்தத்தில் சுத்தம். அப்ப கேவலத்துல சாக்கர சொப்பன சுத்தி துரிய துரியாதீதம். சகலத்துல நனவு கனவு உறக்கம் பேருக்கும் உயிர்ப்படங்கள். சுத்தத்துல சாக்கர சொப்பன சுத்தி துரிய இது 2 ஒண்ணுதான். இப்படி அடையும். அந்த பகுதியை அந்த ஒரு சொல்லை முதல்ல சகலத்துல 5 பக்கம் 86ல விரிவா எழுதியிருக்கிறார். அதுல மதுரை சிவப்பிரகாசன் ஒரு பெரிய உரையாசிரியர். அவர் நடைமுறையில அந்த 5 அவத்தையை எப்படி உணர்ந்து கொள்வது என்பதை அவர் சிவப்பிரகாசத்துக்கு மதுரை சிவப்பிரகாசன் உரை எழுதியிருக்கிறார். அந்த பத்தி கொஞ்சம் நல்ல பகுதிங்க. நனவு கனவு உறக்கம் பேருக்கும் எப்படி வரும் என்பதை எழுதுகிறார். கொஞ்சம் அதை பார்ப்போம். ஒரு பண்டம் மறந்தவன் அந்த பண்டம் காணாத பொழுது பிராணவாயுவும் இயக்காமல் மூர்ச்சித்து அவதர நிலையில் எடுப்பான். அந்த அவத்தை சாக்கிரத்துல துரியாதீதம் என்று அறிக. இனி பிராணவாயு இயக்கத்தக்கதாக பெருமூச்சரிந்து விசாரித்து அறிவோம். அந்த நிலையில் அவதர நிலையில் செயல்படுவது அவத்தை சாக்கிர துரியம். இனி அவ்விடத்தில் அங்க போனோம் இங்க வந்தோம் என்று நினைவரும். அது சாக்கிரத்தில் சுளுத்தி இனி இன்னிடத்தில் தானே வைத்தோம் என்று விசாரித்து அதை அறிவோம். அது சாக்கிர சொப்பனம். அந்த பண்டம் வைத்த இடத்துல போய் அதை எடுக்கிற பாருங்க. அந்த சாக்கிரம் நனவில் நனவு என்று அறிய. இந்த ஒரு பேராகிராஃப் மட்டும் 100 தடவை படிச்சாதான் பொருள்படும். சில பேர் ஒரு தடவை படிச்சா வளம் என்ன போல இருக்கிறோம். ஆனால் மிகச்சிறந்த பகுதி இந்த மதுரை சிவபிரகாசர் உரை. கீழே அந்த செய்தி இருக்கிறது. சாக்கிரத்தில் சாக்கிரம் நனவில் நனவு, அதாவது சகலத்தில் நனவு சகலத்தில் கனவு. அது 5, 4, 3, 2, 1 என்று இங்க இருக்கிற பொழுது சகலத்தில் சகலம் என்பது சிவதத்துவம், சக்தி தத்துவம், சாதாக்கியத்துவம், மகேஸ்வர தத்துவம், சுத்தவித்தை. அதுக்கடுத்து சகலத்தில் கனவு என்பதுல சுத்தவத்தை நீங்களாம் 4. இனி சகலத்தில் உறக்கம் என்கிற பகுதியில சுத்தவத்தை மகேஸ்வரையில் நீங்களா 3, 2. கடைசியில துரியாதீதத்துல சிவம் மட்டுமே நிற்கும். இது இங்கேயே நடைபெறுவது. இனி 5 அவத்தை சுத்தத்துல அது எங்க காட்டினார்? இந்த வெண்பாவில ஆங்கு அது ஆங்கு என்ற சொல் 5 அவத்தை அப்படி நிகழுகிற பொழுது சுத்தவத்தைன்னு பேர். ஆன்மா கருவிகளை விடுவதுமாக இருக்கும். பற்றுவது சகலம், விடுவது கேவலம். இப்ப திருவருளால உணர்ந்து புருவ நடுவில் ஆன்மாவை நிலவரச் செய்து திருவைந்தெழுத்தை முறையாக ஓதினால் கருவியும் புலன்களும் ஆன்மாவை மயக்கா. அப்பொழுது அந்த 5 எழுத்து ஓத ஓத திருவருள் ஞானத்தை உண்டாக்கி தூய நிலைக்கு ஆன்மாவை செலுத்தும். அப்பொழுது நினைப்பும் மறப்பும் இல்லாமல் திருவருள் அழுத்துவது சகலத்தில் சுத்தவித்தை. அதுதான் பகலிரவினில் தடுமாறா என்று அருணகிரிநாதர் அருமையா காட்டுகிறார். இதற்கு காரிய சுத்தவத்தை என்றும் சுத்த 5 என்றும் நின்மலாவத்தை என்றும் நமக்கு சொல்லப்படும். இதுல அந்த தத்துவங்களோ சிவதத்துவமோ கூடுவது இல்லை. அது தசகாரியங்கள்ல விளக்கப்பட்டது. இந்த சிவபிரகாசத்துல 122, 23, 24 இந்த பக்கத்துல
அந்த நிலையை உரையாசிரியர் சிவஞான முனிவர் உரையை தழுவி விரிவாக எழுதியிருப்பார். நாம் முன்னமே படிச்சிருக்கிறோம். இந்த முறையில் அமைய பெற்றது 4ஆம் நூற்பா. 4ஆம் நூற்பாவில சொல்லப்பட்ட செய்தி 3 கூறாக பிரித்து காட்டுகிறார். அதுல முதல் கூறு அந்த கரணங்கள்ல ஒன்று ஆன்மா அல்ல என்பதை தெளிவுபடுத்தினார். அந்த ஆன்மாவும் சகசமலத்தினால் உணர்வின்றி என்று காட்டினார். இனி அந்த ஆன்மா கருவிகள் எடுத்து இருக்கக்கூடிய இந்த உடம்புல இருக்கிற பொழுது ஆன்மா பஞ்சாவிதத்தனாய் இருக்கும் என்று காட்டினார். இனி அடுத்த நூற்பா 5ஆம் நூற்பா எளிமையானது. விளம்பிய உள்ளத்து மெய் வாய் கண் மூக்கு அளந்து அறிந்து அறியா ஆங்கவை போல் தாம் தம் உணர்வின் தமியருள் காந்தம் கண்ட பிரசாசத்து அவையே. விளங்கிட்டு அந்த 4 வரியில் இருக்கிறது போல இருக்கும். விளங்குறதுக்காக எஞ்சி இருக்கிறத படிக்கிறோம். சாமி, இந்த நூற்பா என்ன சாமி சொல்லுது? அது ஒண்ணு இல்லப்பா. இந்த கடவுள் தான் முழு முதற் கடவுள் சங்காரகாரனை படிச்சோமே இல்ல? ஆமா சாமி. முதல் நூற்பால சொன்னீங்க. சங்காரகாரனையே சங்காரகாரனாகிய முதலையே முதலாக உடையும் சொன்னீங்க. அந்த கடவுள் உயிர்களுக்கு செய்யக்கூடிய உதவி 2. ஒன்று காட்டும் உபகாரம், காணும் உபகாரம். காட்டும் உபகாரத்தை உனக்கு சொல்ல போறார். ரொம்ப மகிழ்ச்சி. ஓ சாமி காட்டும் உபகாரத்தை அவரே காட்டுறாரா? மெய்கண்டார் காட்டுகிறார். ரொம்ப நல்ல பகுதி. ஆக 4ஆம் நூற்பா என்ன கூறியது? ஆன்மாவுக்கு இலக்கணம் கூறியது. 5ஆம் நூற்பா அறியாமையாகிய ஆணவத்திற்கு இலக்கணம் கூறுகிறது. 6ஆம் நூற்பா பதிக்கு இலக்கணம். முதல் நூற்பா பதிக்கு பிரமாணம். 2ஆம் நூற்பா பாசத்துக்கு பிரமாணம். 3ஆம் நூற்பா பசு பிரமாணம். 4ஆம் நூற்பா பசு இலக்கணம். 5ஆம் நூற்பா பாசத்துக்கு இலக்கணம். இப்ப 4ஆம் நூற்பாவில கருவிகள் சேருவதும் குறைவதும் ஆகவும் அது 15 வகையான நிலை வேறுபாடுகளை அடையும் என்று 4ஆம் நூற்பாவில 3ஆம் கூறுல ஆசிரியர் காட்டினார். இந்த நூற்பாவில் அப்படி அந்த உயிர்களுக்கு உடம்பு முதலிய கருவிகள் கிடைத்தாலும் கூட இறைவன் துணையின் அதற்கு ரொம்ப கட்டாயமா தேவை. இறைவனுடைய துணை தேவை. அப்ப இறைவன் தான் அந்த உபகாரத்தை செய்கிறான். எனவே இறைவன் உதவுகிற முறையை இதுல விரிவாக காட்டுகிறார். அதற்கு சொன்னார்கள் முதல்வனுடைய காட்டும் உபகாரம். அது அருமையா சொன்னார். இவ்வான்மாக்களிடத்து தமது முதல் உபகாரம் அதான் காட்டும் உபகாரம். முதல் உபகாரம் என்றாலும் காட்டும் உபகாரம் என்றாலும் ஒன்றுதான் என்று அருமையா பார்க்கிறோம். நல்ல பகுதி. விளம்பிய உள்ளத்து. ஆமா, 3ஆம் நூற்பாவிலேயும் 4ஆம் நூற்பாவிலேயும் ஆன்மாவுக்கு பிரமாணத்தையும் ஆன்மா அந்த கரணங்களின் துணையால் மாயிலே இருந்து கிடைக்கப்பட்ட மாயாகாரியமான உடம்பிலே இருந்து கொண்டு 5 நிலை வேறுபாடு அடையும் என்று நாம் பார்த்தோம். அந்த பகுதியைத்தான் விளம்பிய உள்ளத்து. அந்த உள்ளத்துல உயிருக்கு இறைவன் கொடுத்த உடம்புல காது, மெய்யி, வாயி, கண்ணு, மூக்கு, காது. இந்த காது அதுல இல்ல நுட்பாவுல. அதை சேர்த்துக்கணும். அதனால் மெய், வாய், கண், மூக்கு, செவி அளந்து அறிந்து அறியா. சரியா பார்த்தா முதல்ல காது, அப்புறம் தோல், அப்புறம் கண்ணு, நாக்கு, மூக்கு. இவைகள் எல்லாம் மெய், வாய், கண், மூக்கு, செவி அளந்து அறிந்து உலகப் பொருள்களை எல்லாம்
இது இன்னது, இது இன்னது, இது இன்னது என்று அளவிட்டு நன்கு அறியும். ஆனால் அறியா, அப்படி அறியக்கூடிய தம்மையும் தம்மை செலுத்துகிற ஆன்மாவையும் அறியா. இந்த அறியாங்கிற சொல்ல என்ன விளக்கம் பார்த்தீங்களா? மெய்வாய்க்கண் செவி மூக்கு தான் உலக பொருள் அறிகிறான். ஆகா, நல்ல பலாப்பழ வாசனையா இருக்கு, மூக்குல தானே உணர்றான். காலையில பூபாலரா நல்லா இருக்கு இல்லைங்களா, காது தானே உணர்றான். கண்ணுல 6 முகம், 12 கை, 2 திருவடி, கண்ணு தானே பார்க்கறான். முருகா வாயில தானே சொல்றான். அளந்து அறிந்தது. ஆனால் அந்த மெய்வாய்க்கண் செவி மூக்கு தன்னை அறியாது. கண்ணை பார்க்குமா, காது ஓசைய காது கேட்குமா, அளந்து தம்மை அறியாது. தமக்கு முதல்வனாக இருக்கிற உயிரையும் அறியாது. என்ன உயிர்தான் கருவிகளை செலுத்துகின்றன. ஆங்கவை போல் அந்த 5 கருவிகளைப் போல தாம் தம் உணர்வின், ஆமா, ஆன்மா தாம், அந்த ஆன்மாவினுடைய அறிவு உணர்வு, அந்த அறிவும் தமி அருள். தமி என்பது இறைவன். இறைவனுடைய அருளால் இறைவன் முன்பு ஆன்மா செயல்படுகிறது. எது போல சுவாமின்னா, ஒரு காந்தக்கல் இடத்துல இரும்ப வச்சீங்கன்னா காந்தக்கல்லின் அசைவுக்கேற்ப இரும்பு செயல்படுவதை போல காந்தம் கண்ட பசாசத்து, பசாசம்னா இரும்புன்னு அர்த்தம். காந்தக்கல் முன்னால இரும்பு தொழில்படுவதை போல இறைவன் முன்னிலையில் ஆன்மாக்கள் செயல்படும். நல்ல பகுதிங்க. இதுல 2 செய்தி அழுத்தமா தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால 2 கூறா பிரித்தார். ஒன்று ஐயுணர்வுகள், அதாவது இந்த அறிகருவிகள் ஆன்மாவால் தான் அறியும். உடம்புக்குள்ள உயிர் இல்லைன்னா கண்ணு பார்க்குமா? இருக்கிற பொழுதே கண்ணு தெரியாம இருக்குது. எனவே உடம்பை இயக்குவது உயிர். அப்ப ஐயுணர்வுகள், கண்ணு காணும் தன்மை இருந்தாலும் ஆன்மா உள்ள இருந்து காட்டலைன்னா காணாது. அதுபோல ஐயுணர்வுகள் ஆன்மாவால் உணரும். ஓ, ஆன்மாவாலதான் உணருதுங்களா? அடுத்து ஒண்ணு போட்டார். அதுவும் முதல்வனால் உணரும்னார். எது? ஆன்மாவும் முதல்வனால் உணரும்னார். இந்த 3 சொல்றாரு பாருங்க. உடம்பு, உடம்பை இயக்கிற ஆன்மா, ஆன்மா இயக்கிற இறைவன். இப்போ இந்த அறிகருவிகள் எப்படிப்பா செயல்படுதுன்னா, அது ஒண்ணும் இல்லப்பா, ஆன்மாவால் உணரும். அப்ப ஆன்மா முதல் பொருளா? இதுவும் தமது முதலாலே உணரும். அதான் தம் உணர்வின் தமியருள். இப்ப இந்த நூற்பாவில சொல்லப்பட்ட கருத்து, அதாவது உணர்வுகள் ஆன்மாவால் உணரும். அந்த ஆன்மாவும் ஆன்மாவுக்கு முதலாக இருக்கிற இறைவனாலே உணரும் என்ற அளவில் இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். கூடுதல் வகுப்பு போடணும். இப்பதான் 5ஆம் வகுப்பு வந்திருக்கிறோம். என்னுடைய பணிச்சுமை காரணத்தாலும் தடையாகிவிட்டது. இடையில சிந்தித்து ஏதாவது வீக்லி டேஸ்ல போடுற சந்தர்ப்பம் இருக்கான்னு பார்த்து சொல்ல வேண்டுமாய் வேண்டுகிறேன். இல்லைன்னா மார்ச் வரைக்கும் நடத்துவோம். இது எப்படி திருவருள பார்ப்போம். அனைவருக்கும் நன்றி. சிவாய நம. ஓதுவமூர்த்தி ஐயா வகுப்பு நிறைவு வாழ்க வானவரான் ஆழ்க தென்னாடுடைய சிவனை எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. ஐயா